ஸோ ஃபைனலாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த சாம்சங் உடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G. FE அப்படின்னு சொல்லும்போது ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொல்லும்போது சாம்சங் ஃபேன்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே சாம்சங் வந்து இன்டகிரேட் பண்ணி அந்த ஃபேன் எடிஷனில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபேன் எடிஷன்லையும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஸ்னாப் ட்ராகன் சிப்செட் தான். ஸோ சாம்சங் அண்ட் ஸ்னாப் ட்ராகன் சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸலண்ட் காம்பினேஷன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஸ்னாப் ட்ராகன் சிப்செட்டோட இவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னென்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மிட் ரேஞ்ச் அண்ட் அப்பர் மிட் ரேஞ்சை விட பாக்ஸுடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. S20 அப்படின்னு மேலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி S20 FE 5G அப்படின்னும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா லேபிளில் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கண்டென்ட்ஸ் என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோன், அடாப்டர், மேனுவல் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் 5G அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு சைடில் லேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட், கிளவுட் மின்ட் கலர் நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட், அதோட ஸ்டோரேஜ் 8GB 128GB அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலேயே உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஃபேன் எடிஷன் இருக்குது. சைடில் பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் பின்னும் இருக்குது. டாக்குமெண்டேஷன் உள்ள பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி வாரண்டி கார்டு, குவிக் கைட், மேனுவல் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபோனை ஓர வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பாக்ஸ்குள்ள USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 25 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸில் உங்களுக்கு 15 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ சாம்சங் S20 ஃபேன் எடிஷனில் 3 கலர் வேரியன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது கிளவுட் மின்ட் கலர். இன்னும் 2 கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் லெவெண்டர், கிளவுட் நேவி. ஸோ 3 கலர் வேரியன்ஸில் வந்து 5G வேரியன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக், பில்ட், டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 4G வேரியன்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் பேக் பேனல், ஸ்மூத் பட்டரி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மின்ட் க்ரீன் அப்படிங்கிற காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல்லையும் வந்து உங்களுக்கு அதோட டார்க்கர் ஷேட் வந்து சென்சார் ரிங்ஸில் தெரிகிற மாதிரி இருக்குது. லோகோலையும் ஒரு டார்க்கர் ஷேட் கொடுத்துருக்கிறதுனால ஓவரால் பேக் பேனல் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலாக இருக்குது. பொதுவாக பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து தாண்டாராமா அப்படின்லாம் பெருசாக பிரிண்ட் பண்ணி தராமல் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுற வகையில் ரொம்பவே மினிமல் டிசைன், ப்ரீமியம் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இது ப்ரீமியமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃப்ரேம், மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் வந்து ஒரு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மேட் அண்ட் கிளாசி ஃபினிஷ் காம்பினேஷன் வந்து இதோட ஓவரால் லுக் அண்ட் டிசைனை வந்து ரொம்பவே ஸ்லீக் அண்ட் ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். அதோட கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரியாக இல்லை. கிளாஸ் பேக் பேனல்னால் நமக்கு ஸ்லிப்பரியாக இருக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸே இது கேட்ச் பண்ணலை. அதே சமயத்தில் கிரிப்பும் நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணிடலாம். இது 190 கிராம்ஸ். அதனால தான் கையில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அடுத்ததாக இதோட மெட்டல் ஃப்ரேமில் பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ஆடியோ அடாப்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இதுக்கு. பட் Type-C போர்ட், மைக் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ரைட் சைடில் எதுவுமே இல்லாமல் க்ளீன் மெட்டல் ஃபினிஷோட இருக்குது. மேலே உங்களுக்கு சிம் ஸ்லாட், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிம் கார்டு, அதுக்கப்புறம் நீங்கள் SD கார்டு போட்டு எக்ஸ்பேண்டபிளும் பண்ணிக்கலாம், இல்லை 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் பேனல் சாம்சங்குடைய இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் பஞ்ச் ஹோல் வந்து ரொம்பவே மினிமலாக தான் இருக்குது, ரொம்பவே சின்னதாக இருக்குது. பட் இதை சுற்றி உங்களுக்கு குரோம் ரிங்கும் கொடுத்துருக்காங்க. அதோட டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நம்ம போட தேவையில்லை. ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. கூடவே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட வருது. டிஸ்பிளேல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா ரியலாக அந்த ஸ்மூத்னஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பர் AMOLED பேனல் அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் சாம்சங் பெஸ்ட் டிஸ்பிளே பேனல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் AMOLED பேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, நெட்ஃப்ளிக்ஸ், மூவிஸ், OTT பிளாட்ஃபார்ம்ஸ், உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. விவிட் கலர்ஸ், பிளாக்ஸ் எல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாம்சங் எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ணுறதில்ல. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் AMOLED பேனல், ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே இதில் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சாம்சங் இங்கே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. எத்தனை வாட்டி நீங்கள் அன்லாக் பண்ணாலும் வந்து குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. அடுத்தது இந்த 5G ஃபேன் எடிஷனுடைய பெரிய ஹைலைட் வந்து பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 865ல் ஃபயர் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இது 7 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 650. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கால் ஆஃப் டியூட்டி வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஹை செட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி 1 hour விளையாடி பார்க்கும்போது வந்து எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஜெட்ரிங்கோ ஃபேஸே பண்ணல. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கேம் விளையாடுற ஃபீலிங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது. AMOLED பேனலில் உங்களுக்கு கிராஃபிக்ஸ், கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குது. கேம் விளையாடும் போது ஆடியோவும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்னாப்டிராகன் 865ல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அதே மாதிரி ஆஸ்பால்ட் விளையாடி பார்க்கும்போது வந்து ஐ ஹேண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த சிப்செட் ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் வந்து ஸ்னாப்டிராகன் 865 வந்து உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய One UI 3.0 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல் வருது. கூடிய விரைவில் 3.1 நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சாம்சங் இதுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சொல்லியிருக்காங்க. அதோட 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் இருக்குது. அடுத்ததான் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். தற்சமயம் இந்தியாவில் 5G கிடையாது. நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நம்ம 5G எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ரேடியோ பேண்ட் சப்போர்ட், இந்தியாவில் ட்ராய் அனௌன்ஸ் பண்ண ரேடியோ பேண்ட் சப்போர்ட் இதில் இருக்கா, நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ் இருக்கா. ஏன்னா பொதுவாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 5G அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுறாங்க. பட் ரேடியோ பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 தான் கொடுக்குறாங்க. பட் சாம்சங்குடைய ஃபேன் எடிஷன் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ரேடியோ பேண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்தியாவில் 5G வரும்போது தாராளமாக உங்களுக்கு 5G இதை சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இருக்க போகிறதில்ல 5G கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங்கில் வந்து இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க. அதனால தான் இதை கவர் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ இது தாராளமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்ததாக கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ட்ரிபிள் ரியர் கேமரா. இங்கே வந்து எந்த நம்பர் கேமும் இல்லை. 108 மெகா பிக்சல், 64 மெகா பிக்சல் அதெல்லாம் கிடையாது. 12 மெகா பிக்சலுக்கு பிரைமரி சென்சார், ஃபோக்கல் 1.8 அப்பர்ச்சர்லையும் 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அகைன் 8 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3x ஆப்டிக்கல் ஜூம், 30x ஸ்பேஸ் ஜூம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதோட பிரைமரி லென்ஸில் எடுத்த ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டோ ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையுமே வந்து ரொம்பவே நேச்சுரல் கலர். நேரில் எப்படி பார்க்குறோமோ அதே தான் உங்களுக்கு இமேஜ்லையும் இங்கே கேப்சர் ஆகுது. அதே சமயத்தில் டீட்டெயிலிங் அண்ட் கிளாரிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஆப்ஷன் வந்து இங்கே மெனுவில் வந்து உங்களுக்கு லைவ் ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு லைவ் ஃபோக்கஸில் ஃபோட்டோ ஷாட்ஸும் எடுக்கலாம், நீங்கள் வீடியோஸும் ஷூட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரியர் சைட் பிளர் பண்ணி வீடியோஸும் இதில் எடுக்க முடியும். ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த எட்ஜ் டிடெக்ஷன் எவ்வளோ பிளர் வேணுமோ எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போர்ட்ரேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே நைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் நைட் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எந்த நாய்ஸுமே இல்லை, அன்னெசரி கிரெயின்ஸ் இல்லை, உங்களுக்கு டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. லைட் எக்ஸ்போஷர் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா பண்ணுது. ஸோ ஆப்டிக்கல் ஜூம் ஷார்ட்ஸில் அந்த ஹோர்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கூட டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் ஷார்ட்ஸில் நல்லா தான் இருந்தது. அதோட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங் 60 FPS வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நார்மலாக நீங்கள் நடந்து எடுத்தாலும் சரி, கொஞ்சம் ஓடி நீங்கள் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் நீங்களே வீடியோவில் பார்க்கலாம், ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுது வீடியோ ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணும்போது. அதே ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல், ஃபோக்கல் 2.2 அப்பர்ச்சரில் 0.8 மைக்ரான் சைஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் எடுத்த சில பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து கலர்ஸ் எதுவுமே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டலை. நல்லா டோன் டவுன் பண்ணி வந்து கலர் ப்ரொடக்ஷன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நேச்சுரல் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ
ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் வந்து டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் லெஸ் இஸ் மோர். இங்கே வந்து 108 மெகா பிக்சல் 64 அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து 12 மெகா பிக்சல்லே வந்து உங்களுக்கு இம்ப்ரெசிவ் ஷார்ட்ஸ் இருக்குது. அடுத்தது ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கேட்கலாம். இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, லவுட் அண்ட் கிளியராகவும் இருக்குது, ஒரு பேலன்ஸ்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே வந்து மியூசிக் கேட்கலாம். ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லவுட் அண்ட் கிளியராக இருக்குது. அதே சமயத்தில் இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்ததாக பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் மேசிவ் பேட்ரி சைஸ்லாம் இல்லை, 4500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. கூடவே 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பாக்ஸ் கூட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 25 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 100% வந்து 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் 15 வாட்டில் சார்ஜ் பண்ணால். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து இதில் நாக்ஸ் செக்யூரிட்டி இருக்குது, இதில் வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ தெரியாமல் இது மேலே தண்ணி பட்டாலோ இல்லை தண்ணிக்குள்ளே இது விழுந்தாலோ வந்து தாராளமாக ஒர்க் ஆகும், எந்த இஷ்யூஸுமே கிடையாது. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டும் கூட. இதில் டெஸ்க் சப்போர்ட் இருக்குது. இதோட மெனு ஆப்ஷன் கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்க் சப்போர்ட் இருக்குது, லிங்க் டு விண்டோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவிலையும் இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி மூவிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணலாம். அந்த சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ் 55,999 இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆஃபர், அதாவது ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 39,999 பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் 8000 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆஃபர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை 39,999 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷனுடைய பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேண்ட் 2 பேண்ட் இந்தியாவில் எந்த பேண்ட் சப்போர்ட் ஆகாதோ அப்படி சொல்லி லான்ச் பண்ணுறாங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பணம் கொடுத்து வாங்கும் போது வந்து 5G சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். சாம்சங் இங்கே 9 5G பேண்ட்ஸோட கொடுக்குறாங்க. அடுத்ததாக டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்மூத் டிஸ்பிளே உங்களுக்கு இருக்குது. கலர்ஸும் பெஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம், ஸ்னாப்டிராகன் 865 அண்ட் சாம்சங் காம்பினேஷன் அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ். கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல், டெப்த் சென்சார், மேக்ரோ லென்ஸ், இப்படியெல்லாம் எந்த கிமிக்கியும் இல்லாமல் வந்து பெஸ்ட் கேமரா செக்மெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து ஃப்ளாக்ஷிப் 5Gயில் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் 5G பற்றி உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.